வெல்கம் டு ராவன் அகாடமி. இப்போ ரீசனிங் டஃப் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு 11th ஜனவரி ஷிஃப்ட் 2 அண்டு 12th ஜனவரி ஷிஃப்ட் 1 ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் உள்ள டஃப் ரீசனிங் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் சீரியஸ் how many times is 8 not followed by the number 4 but is preceded by the number 5? ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். பைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் 8 இஸ் நாட் ஃபாலோடு பை நம்பர் 4. ஸோ 8 இருக்குது, 8க்கு அப்புறம் வந்து 4 இருக்கக்கூடாது. ஸோ 8 அண்ட் 4 வந்து 8க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. அண்ட் இஸ் ப்ரெசிடெட் பைனா அந்த ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட் நடக்கும். ப்ரெசிடெட் பை த நம்பர் 8. ஸோ 5 8 4 இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை சீரியஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 5 8 இங்கே 2 இருக்குது, இது 1. அதுமாதிரி 5 8 1 இருக்குது, இது 1. அதுமாதிரி 5 8 3, இது வந்து 3. அதுக்கப்புறம் 5 8 6, இது வந்து 4. அடுத்து 5 8 4 இருக்கக்கூடாது. ஸோ இந்த இது நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேவா? 5 8 4 இருக்குது. அடுத்து வந்துட்டு இன்னொன்று நம்ம 4 தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 டிக் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட்டாக ஒன்று பாருங்களேன், இதுலேயுமே வந்து 5 8 தான் இருக்குது. ஸோ 5 8 4 இருக்கக்கூடாது. ஸோ 5 8 இருக்குது. ஸோ இதையுமே நம்ம எடுத்துக்கிடணும் கவுண்ட்டில். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 5. நிறைய பேர் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த 5 4 மட்டுமே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் உள்ளது இருக்கும், அதையுமே சேர்த்து எடுக்கணும். மொத்தமாக இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு 5. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், A is the sister of B, B is the daughter of C. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டு. கன்க்ளூஷன் வந்து B is the enemy of C. ஓகே, இப்படி வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் இது சிலாஜிசம்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள மாதிரி இருக்குது. ஸோ இதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A is the sister of B. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, A is the sister of B. ஏயோட ஜெண்டர் வந்து ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. A is the sister of B, B is the daughter of C. ஸோ B is the daughter of C. ஸோ Bக்கு வந்து மைனஸ் போட்டு, C வந்து அவங்களோட மதர் இல்லை ஃபாதர் என்ன வேணாலும் இருக்கலாம். கன்க்ளூஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, B is the enemy of C. ஸோ B வந்து Cக்குரிய எனிமி அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம், கன்க்ளூஷன் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப இந்த ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ, கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ், கன்க்ளூஷன் கேனாட் பி ட்ரான், கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் ப்ராபபிளி ட்ரூ. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாலே சொல்லிடலாம், கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. ட்ரூவை பற்றி எதுவுமே வரப்போகிறது இல்லை. அதுமாதிரி கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் ப்ராபபிளி ட்ரூ, இதுவுமே வரப்போகிறது இல்லை. ஏன்னா எனிமிங்கிறத பற்றி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்படுது. நமக்கு ஆனால் கன்ஃபியூஷன் ஆகிறது, கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸா இல்லை கன்க்ளூஷன் கேனாட் பி ட்ரானா. இந்த ரெண்டு தான் இருக்குது. இந்த ரெண்டில் தான் நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக போகிறோம். ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு எது ஆப்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்னா என்ன, கன்க்ளூஷன் கேனாட் பி ட்ரான் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஸோ கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி இதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரூவாக இருக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் அதில் நடந்திருந்தால் தான் ஸ்டேட்மெண்ட்டில் அது மாதிரி இருந்திருந்தால் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல முடியும் இல்லையா. இதுதான் கன்க்ளூஷன் ட்ரான் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ். கன்க்ளூஷன் கேனாட் பி ட்ரான்னா, கன்க்ளூஷன் வந்து நம்ம கொண்டு வரவே முடியல. ஸோ இது அதை பற்றின ஒரு ரிலேஷன் ஒன்றுமே இல்லை, கன்க்ளூஷன் கொண்டே வர முடியல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் கேனாட் பி ட்ரான் இருக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷனும் வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின் வந்து எப்படி, கன்க்ளூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். B is the enemy of C. ஓகேவா, இதுதான் நமக்கு கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஒரு வேளை எப்படி இருந்துடலாம்னா, இப்போ B is the friend of C. B is the friend of C அப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்மெண்ட்டில் B is the friend of Cன்னு கொடுத்துட்டு கன்க்ளூஷனில் B is the enemy of C இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்துட்டு B is the enemy of Cன்னு கொடுத்துட்டு அங்கே மேலே வந்துட்டு இந்த மாதிரி Bக்கும் Cக்கும் ஃப்ரெண்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து இதில் என்ன வரப்போகுதுன்னா, ஆப்ஷன் C தான் வரும். ஓகேவா, ஏன்னா B is the enemy of Cனா கன்க்ளூஷன் கேனாட் பி ட்ரான் இதுதான் வந்து வரப்போகுது. ஏன் அப்படி வருதுன்னா, நமக்கு வந்து நீங்கள் பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, சிஸ்டரு டாட்டரு அந்த ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரிலேஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க ஃப்ரெண்டா எனிமியா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம டெஃபினெட்லி ஃபால்ஸ் கண்டிப்பாக போகக்கூடாது, கன்க்ளூஷன் கேனாட் பி ட்ரான் தான் வரணும். ஓகேவா,
இதே இது ஒரு வேளை வந்துட்டு பி இஸ் த இதில் ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்கா. ஸோ ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் பி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டெஃபினெட்லி ஃபால்ஸ்க்கு போகலாம். ஆனால் நமக்கு எனிமின்னு கொடுத்துட்டு இது ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரு மொத்தமாகவே வேறு மாதிரி இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் cannot be drawn தான் வரும். இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த இதில். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். If all the odd numbers are removed from 3 to 39, how many numbers remain? ஓகே, எல்லா ஆட் நம்பரையும் 3 to 39 ரிமூவ் பண்ணால் நமக்கு எத்தனை நம்பர் மீதி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த 1 சேர்க்கவா 2 சேர்க்கவா அந்த மாதிரி கன்ஃபியூஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். சிம்பிளாக டேரெக்டாக என்னென்ன இது வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 3 to 39 சொல்லிட்டாங்க, ஆட் நம்பர் ரிமூவ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கொஷின் எடுக்கிறப்ப என்ன எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 4 இருக்க போகுது, அடுத்து 6. ஸோ என்ன ப்ளஸ் போட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 4 இருக்க போகுது, அடுத்து வந்து 6 இருக்க போகுது, அடுத்து 8, அப்படியே லாஸ்ட்டாக வந்துட்டு 38 வரைக்கும் இருக்க போகுது. ஏன்னா 3லேருந்து 39ல் ஆட் நம்பர்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ 3லேருந்து 39ல் ஆட் நம்பர்லாம் ரிமூவ் பண்ணுறப்ப 3 பேரும், அடுத்து 4 இருக்கும், அதுமாதிரி 5 பேரும், அப்போ 6 இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் நம்ம. ஸோ இதுலேருந்து 2 அப்படியே நீங்கள் காமனாக எடுத்துடலாம். ஸோ 2 காமனாக எடுத்தால் 2, 3, 4 அப் டு 19 வரைக்கும் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக 1, 2, 3, 4, 5, 19 வரைக்கும் இருந்தால் 19 டேர்ம்ஸ் இருக்க போகுது. ஸோ இதில் 1 மட்டும் இல்லை. அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்க போகுது, 8 டேர்ம்ஸ் இருக்க போகுது. 8 டேர்ம்ஸ் இருக்க போகுது. 2 காமனாக எடுத்தாலே நமக்கு அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 18 டேர்ம்ஸ் இருக்க போகுது. ஏன்னா 1 வந்து இதில் இல்லை, 4, 6, 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 மட்டும் எல்லாத்துலேயுமே காமனாக எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்கும், அடுத்து 3 இருக்கும், அடுத்து 4 இருக்கும், அப்படியே 19 வரைக்கும் போகுது. ஸோ 1லேருந்து 19 வரைக்கும் இருந்தால் 19 டேர்ம்ஸ், 1 மட்டும் இல்லை. ஸோ 18 டேர்ம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். 18 நம்பர்ஸ் இருக்க போகுது. இது சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை தட் டஸ் நாட் பிலாங் டு த ஃபாலோயிங் சீரீஸ். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் பார்க்கலாம். 17 - 10 போட்டால் 7 வரப்போகுது. 26 - 17 போட்டால் என்ன வரப்போகுது, 9 வரப்போகுது. ஸோ 7, 9. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை 11 வரலாம், 11. அடுத்ததில் நமக்கு 13. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அப்படியே சீரியஸ் போகிற மாதிரி இருக்கும், 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ 10லேருந்து 17, 17லேருந்து 26, 26லேருந்து 11 கூட்டினா இங்கே 37 வரணும். ஸோ 37 வந்திருந்தால் தான் 37 + 13 50 வரப்போகுது. ஸோ நமக்கு வந்து 37 இருக்கணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது, 39 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ராங் நம்பர். ஸோ ராங் நம்பர்னு பார்க்குறப்ப 39. இது சிம்பிளாக உள்ளதான், நார்மலாக டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 7 ஸ்டூடெண்ட்ஸ். இது கரெக்ட் அட்டம்லாம் பாருங்களேன், 26%. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இங்கே ஸ்கோர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ கம்மியான அட்டம்ப்ட் உள்ள கொஷின்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ணுறீங்களோ, அதுவுமே இந்த மாதிரி ரீசனிங் ஆப்டிலலாம் மேக்ஸிமம் போட்டுடலாம். அந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் நல்லா பூஸ்ட் ஆகும். ஆனால் அந்த இது உங்களுக்கு மெத்தட் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதில் உள்ளது பார்க்கலாம். இப்போ 7 ஸ்டூடெண்ட்ஸ் A, B, C, D, E, F and G take a series of tests. No students get the same marks. A always scores more than B. G always scores more than A. Each time either C scores the highest and E scores the least, or D scores the highest and F or B scores the least. If D is ranked 6th and B is ranked 5th according to their marks, then which of the following can be true? ஓகே, எல்லாமே வந்து இப்போ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எல்லாமே டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு A ஆல்வேஸ் ஸ்கோர்ஸ் மோர் தென் B. இதுதான் வந்து ஃபஸ்ட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ A ஆல்வேஸ் ஸ்கோர்ஸ் மோர் தென் B. ஸோ A வந்து அதிக மார்க் இருக்குது பியோட. ஸோ A greater than B கூட போட்டுக்கலாம். அடுத்து வந்து G ஆல்வேஸ் ஸ்கோர் மோர் தென் A. ஸோ G ஆல்வேஸ் ஸ்கோர்ஸ் மோர் தென் A. ஸோ G ஆல்வேஸ் ஸ்கோர்ஸ் மோர் தென் A. இதுவுமே நம்ம போட்டுக்கலாம், G ஆல்வேஸ் ஸ்கோர்ஸ் மோர் தென் A. அடுத்த கண்டிஷன் பாருங்களேன். ஈச் டைம் எய்தர் C scores the highest and E scores the least, or D scores the highest and F or B scores the least. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்னா 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் மட்டும்தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் இந்த இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் உள்ளதில் பாருங்களேன். எய்தர் C scores the highest and E scores the least. ஸோ 2 கண்டிஷன் வர மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஒன்று சி ஸ்கோர் ஹையஸ்ட் அண்ட் இ ஸ்கோர் த லீஸ்ட், ரெண்டு இது இருக்க போகுது. ஸோ சி வந்து ஹையஸ்ட்டுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சி ஹையஸ்ட்னால சி ஃபஸ்ட்டுன்னு நான் போட்டுக்கிறேன். அதுமாதிரி கிரேட்டர் தென், அதுமாதிரி இந்த ஜிஏபி வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு. ஸோ இது உள்ளே இருக்க போகுது. அதே மாதிரி சி ஸ்கோர் ஹையஸ்ட்டாக இருந்தால் இ ஸ்கோர்ஸ் த லீஸ்ட். ஸோ இ வந்து லாஸ்ட்டாக இருக்க போகுது. இது வந்து 7th கூட வச்சுக்கலாம். இது ஒரு கண்டிஷனாக இருக்க போகுது. இல்லைன்னா செகண்ட் கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டி ஸ்கோர்ஸ் த ஹையஸ்ட் அண்ட் எஃப்ஆர்பி ஸ்கோர்ஸ் த லீஸ்ட். ஸோ டி வந்து ஃபஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து ஏதோ கொஞ்சம் இருக்க போகுது. ஸோ ஜி கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் பி, இது எல்லாமே ஃபிக்ஸ்டு. ஜி கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் பி வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அதனால நான் அப்படி எழுதிட்டேன். அதுமாதிரி எஃப்ஆர்பி ஸ்கோர்ஸ் த லீஸ்ட். இந்த இடத்துல எஃப்ஆர்பி ரெண்டில் ஏதோ ஒன்று கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். அடுத்த இது பாருங்களேன், டி ரேங்க்டு 6th. ஸோ டி ரேங்க்டு 6ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ டி வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி வராது. ஸோ இந்த கண்டிஷன் கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை, ஃபஸ்ட் கண்டிஷன் தான் வரப்போகுது. ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ சி வந்து ஹையஸ்ட்டாக இருக்க போகுது, சி வந்து ஃபஸ்ட்டு. அதுமாதிரி இ வந்து லோயஸ்ட்டாக இருக்க போகுது, இ வந்து 7th. அதுமாதிரி டி ரேங்க்டு 6th சொல்லிட்டாங்க. ஸோ டி ரேங்க்டு 6th அண்டு பி ரேங்க்டு 5th. ஸோ பி ரேங்க்டு 5th இதுவுமே சொல்லிட்டாங்க. ஓகே, பி ரேங்க்டு 5th இந்த இது அப்படியே நம்ம எழுதிடலாம். ஸோ ஏ கிரேட்டர் தென் ஜி. ஓகேவா? அப்போ வந்துட்டு இன்னும் எஃப்ஐ மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ எஃப்ஐ எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? எஃப்ஐ சிக்கும் ஜிக்கும் இடையில ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா ஜிக்கும் ஏக்கும் இடையில ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா ஏக்கும் பிக்கும் இடையில கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எஃப்ஐ வந்து நம்ம இந்த 3 இடத்துல எங்கேனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் சி வந்து ஹையஸ்ட்டு, இ வந்து லோயஸ்ட்டு, 6th வந்து டிஇ, 5th வந்து பி. இதெல்லாம் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படியே இருக்க போகுது. ஸோ மற்றபடி எஃப் வந்து 2 செகண்டு போகலாம், 3rd போகலாம், 4th போகலாம். ஓகே, இப்போ வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ட்ரூ? ஜி ரேங்க்டு ஃபஸ்ட் ஆர் 4th. ஜி ரேங்க்டு ஃபஸ்ட் ஆர் 4th கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிடையாது, 4th இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வராது. அடுத்து இ ரேங்க்டு 4 ஆர் 3. இ வந்து லோயஸ்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்து எஃப் ரேங்க்டு 3rd ஆர் 4th. எஃப் ரேங்க்டு 3rd ஆர் 4th வந்து வரலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எஃப் வந்து எந்த பொசிஷன்னாலும் ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா சிஜிஏ இருக்குது, எஃப் வந்து 2வது 3வது 4வது எதுனாலும் வரலாம். ஸோ இந்த கண்டிஷன் கண்டிப்பாக வரும். அடுத்து ஏ ரேங்க்டு 2nd ஆர் 7th. ஏ ரேங்க்டு செகண்டு ஓகே, ஆனால் ஏ ரேங்க்டு செகண்டு கூட வராது, ஏன்னா சிஜி ஆல்ரெடி இருக்குது. ஸோ 3rd சம்திங், 3rd இல்லை 4th சம்திங் தான் வரும். ஸோ 2nd ஆர் 7thங்கிறது இதுவுமே வந்து வராது. ஸோ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். கொஷின் மட்டும் இந்த இடத்துல மட்டும் இந்த 2 கண்டிஷன் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம் இதை. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து ஸ்டடி த கிவன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் தட் ஃபாலோஸ். எப்போவுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்து நிறைய டேட்டாலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதை வச்சு நமக்கு என்ன டெரைவ் பண்ண முடியுங்கிறத பார்த்து தான் எப்போவுமே சம் சால்வ் பண்ணணும். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹூ அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட். யார் ஷார்ட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் ஷார்ட்டஸ்ட்னா டாலர் ஷார்ட்டர், அதை வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன் மட்டும் எடுத்தாலே போதும். ஓகே, இதில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸ் பிக்யூ எஸ்ஆர்டியூ ஆர் இந்த கிளாஸ். 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. Q and R are lighter than U but taller than B. ஓகே, நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் மட்டும்தான் தேவை. ஸோ இந்த லைட்டரு ஹெவியர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டாலரு ஷார்ட்டர் அந்த கண்டிஷன் மட்டும் எடுத்தாலே போதும், எடுத்து நம்ம சம் சால்வ் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். Q and R are lighter than U. இது நமக்கு பிரச்சனை இல்லை. Q and R are lighter than U but taller than P. ஓகே, அதனால் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? Qவும் Rவும் எப்படி இருக்குன்னா டாலர் தென் P, பியோட டாலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது ஃபஸ்ட் கண்டிஷனில். அடுத்து எஸ் இஸ் டாலர் தென் Q அண்ட் ஹெவியர் தென் R. ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஹெவியர் லைட்டர்லாம் எடுக்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக டாலர் ஷார்ட்டர் மட்டும் பார்த்துடலாம். ஸோ எஸ் இஸ் டாலர் தென் Qன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ் இஸ் டாலர் தென் Q, Qவுக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து T இஸ் லைட்டர் தென் எஸ் பட் ஹெவியர் தென் U. லைட்டர் ஹெவியர் இந்த கண்டிஷனே நம்ம எடுக்க தேவையில்லை. அடுத்து U இஸ் டாலர் தென் எஸ். ஸோ U இஸ் டாலர் தென் எஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ U கிரேட்டர் தென் எஸ் போட்டுக்கலாம். அடுத்து P இஸ் லைட்டர் தென் T பட் ஹெவியர் தென் U. லைட்டர் ஹெவியர் ஆல்ரெடி தேவையில்லை, நம்ம பார்த்துட்டோம், அதனால் அதை விட்டுடலாம். P இஸ் டாலர் தென் T. ஸோ P இஸ் டாலர் தென் T. ஸோ P தான் வந்து என்னது, Tயோட பெருசாக இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா கண்டிஷனும் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ QRோட பொசிஷன் மட்டும் நமக்கு ஃபிக்ஸ் ஆகலை, மீதி எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். 6 ஸ்டூடெண்ட்ஸ். 6மே கண்டிஷனில் வந்துச்சான்னு பாருங்கள். 1 2 3 4
6 ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிஷன்லையுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹூ அமங் த ஃபாலோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட்னு பார்க்குறப்ப நம்ம ஆப்வியஸாக என்ன சொல்லிடலாம், டி தான் வந்து ஷார்ட்டஸ்ட்னு சொல்லிடலாம். ஓகே, டி கரெக்டாக அட்டெம்ப்ட் பாருங்கள் 46%. இதிலே வந்து எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ எந்த டேட்டா மட்டும் எடுக்கணும்னு தெரிஞ்சாலே இந்த மாதிரி சம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். In an examination, 35 students failed in one subject and 42 failed in other subject. 30% failed in both the subjects. If the total number of students is 2500, then how many students passed only in one subject? Okay. இதில் வந்து கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதிலலாம் பாருங்களேன், கரெக்ட் அட்டெம்ப்ட் 22%. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு நல்லா கன்ஃபியூஷனாக ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கோர் டிஃபரன்ஸ்லாம் வைக்க முடியும். அந்த 1 மார்க் 2 மார்க் அந்த எடுத்துகிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு இதாகும். ஸோ இது லேர்ன் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஷின் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு கொடுத்துருக்கான் ஒன் சப்ஜெக்டில். அதுமாதிரி 42 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் அதர் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கான். 30% ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, அதுமாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துட்டான். ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது என்னதுன்னா, பாஸ்டு ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ பாஸ்டு ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட்னு கேட்குறப்ப நம்ம பாஸ் பர்சன்டேஜ் மட்டுமே எடுத்து சம்மு சால்வ் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன், 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் ஒன் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கான். ஸோ 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் ஒன் சப்ஜெக்ட்னா அப்போ 65% அது ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏ வந்துட்டு 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் ஒன் சப்ஜெக்டாக இருந்தாங்கன்னா 65% வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க சப்ஜெக்ட் 1ல். ஓகேவா, இதில் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. சப்ஜெக்ட் 1ல் ஃபெயில் ஆனவங்க 35னா பாஸ் ஆனவங்க 65. அதுமாதிரி அடுத்த கண்டிஷன் ஒரு பின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 42% ஃபெயில்டு இன் அதர் சப்ஜெக்ட், இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, அதில் 42% ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 42% ஃபெயில் ஆகிருந்தாங்கன்னா 58% வந்து என்ன ஆகிருப்பாங்க, பாஸ் ஆகிருப்பாங்க சப்ஜெக்ட் 2ல். ஓகேவா, ஓகே, அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அடுத்தது பாருங்கள், 30% ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட். 30% எப்படி இருக்காங்கன்னா ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து 70% எடுத்துக்கலாம். அந்த 70%ல் யார் யார் இருக்க போகிறா, இந்த ரெண்டுமே ஃபெயில் ஆனவங்க தவிர மீதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க போகிறாங்க. ஓகேவா, அதாவது இந்த 30% ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறத தவிர மீதி எல்லாருமே வந்து இதில் இருக்க போகிறாங்க. இந்த 70%ல் வந்து இருக்க போகிறாங்க. ஓகேவா, இதில் வந்து நமக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ இதுக்கு அடுத்த கண்டிஷன் எடுக்கிறதுல தான் நமக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஓகே, இந்த அடுத்த கண்டிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 65%, இந்த 58% இதிலெல்லாம் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த 65%ல் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு சப்ஜெக்ட் 1ல் பாஸ் ஆனவங்க மட்டும் இருப்பாங்க. இன்னொருத்தர் எப்படி இருப்பாங்கன்னா, சப்ஜெக்ட் 1ல் பாஸ் ஆகி சப்ஜெக்ட் 2ல் ஃபெயில் ஆனவங்க 2 பேருமே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் 1 பாஸ் ஆனவங்க மட்டும் இருப்பாங்க. அதுமாதிரி சப்ஜெக்ட் 1 பாஸ் ஆனவங்க ப்ளஸ் சப்ஜெக்ட் 2ல் ஃபெயில் ஆனவங்க. ஏன்னா ஏங்கிறது இந்த 65%ங்கிறது வந்துட்டு அதாவது சப்ஜெக்ட் 1ல் பாஸ் ஆனவங்க மட்டும் தனியாக இருக்கிறவங்க இருப்பாங்க. சப்ஜெக்ட் 1 பாஸ் ஆகி சப்ஜெக்ட் 2 ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏல இருப்பாங்க. அதுமாதிரி பியில் வந்து பார்க்குறப்ப அதே மாதிரி 2 கேட்டகரி, சப்ஜெக்ட் 2ல் பாஸ் ஆனவங்க மட்டும் இருப்பாங்க. அதுமாதிரி சப்ஜெக்ட் 2ல் பாஸ் பண்ணி சப்ஜெக்ட் 1ல் ஃபெயில் ஆனவங்களும் இருப்பாங்க. ஓகேவா, சப்ஜெக்ட் இந்த 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 இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சம்மு சால்வ் பண்ணது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் 1 பாஸ் ஆனவங்க, சப்ஜெக்ட் 1 பாஸ் ஆனவங்க ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 ஃபெயில். அதுமாதிரி பியில் வந்துட்டு சப்ஜெக்ட் 2 வந்து பாஸ் ஆனவங்க, சப்ஜெக்ட் 2 பாஸ் ஆகி ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 ஃபெயில். ஏன்னா அந்த 65% வந்து 35 ஸ்டூடெண்ட் ஃபெயில்டுன்னு ஒன் சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் பற்றிலாம் நமக்கு சொல்லலை. அப்போ அந்த 35 வந்து ஃபெயில்டுன்னு ஒன் சப்ஜெக்ட்னா 65% பாஸ் இன் தட் சப்ஜெக்ட். ஆனால் அந்த பாஸில் வந்து பாஸ் மட்டும் இருப்பாங்க. சப்ஜெக்ட் 1 பாஸ் ப்ளஸ் 2 ஃபெயில் 2மே இருப்பாங்க. இந்த கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணவங்க மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணி சப்ஜெக்ட் 2 ஃபெயில் பண்ணவங்க இந்த இதுவும் மட்டும்தான் நமக்கு தெரியணும். ஸோ இந்த 2 இதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நமக்கு இது 2மே தெரியணும். இது 2மே தெரிஞ்சால் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணி அந்த இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கலான்னா,
ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி தெரியும்னா சப்ஜெக்ட் ஏ அண்ட் பி ரெண்டுமே பாஸ் ஆனவங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ அண்ட் பி போத்தில் ஏ அண்ட் பி பாஸ்டு போத் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுலேருந்து இந்த 65 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணவங்க மட்டும் தெரிவாங்க. அதேமாதிரி பாஸ்டு இன் போத் ஏ அண்ட் பி அது கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுலேருந்து 58% சப்ட்ராக்ட் பண்ணால் சப்ஜெக்ட் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு வந்து என்ன கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா பார்த்துக்கணும். பாஸ்டு ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட், ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து எப்படி செய்யலாம்னா ஃபஸ்ட்டு இந்த 2 கண்டிஷனையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏவும் பியும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 65% ப்ளஸ் 58% ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த 70%லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 70%லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பாஸ்டு போத் ஏ அண்ட் பி அது வந்து நமக்கு கிடச்சிடும். எவ்வளோ பேர் வந்து பாஸ்டு போத் ஏ அண்ட் பியில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. 3. ஸோ அவ்வளோதான், இது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு போதும். ஆக்சுவலாக இந்த என்னென்னா 30% ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட். ஸோ 30% ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட்னா 70% வந்து இருக்கிறவங்க யார் இருப்பா, அந்த போத் ஃபெயில்டை தவிர மீதி எல்லாருமே வந்துட்டு 70% இருப்பாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். போத்து பாஸ்டாக இல்லாமல் 1 சப்ஜெக்ட் பாஸ்டு ப்ளஸ் 1 சப்ஜெக்ட் ஃபெயில்டு, அதுமாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் பாஸு ப்ளஸ் இன்னொரு சப்ஜெக்ட் ஃபெயிலு, இவங்க எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ கேட்டகரியில் வருவாங்கன்னா 70%ல் வந்துடுவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பாஸ்டு போத் ஏ அண்ட் பி இதை கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஏல உள்ள 65%, அதுக்கடுத்து இந்த பியில் உள்ள 58%, இதுலேருந்து இந்த 70%ங்கிறது 1 சப்ஜெக்ட் பாஸ் ப்ளஸ் 2 ஃபெயிலு, அதுமாதிரி 2 சப்ஜெக்ட் ரெண்டாவது சப்ஜெக்ட் பாஸ் ஆகி ஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஃபெயிலு, இது எல்லாமே சேர்த்து உள்ளது 70%ல் வந்துடும். ஓகே, இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணானே என்ன வரப்போகுது, 123% மைனஸ் 70% ஈக்குவல் டு 53%. இந்த 53%ங்கிறது என்னதுன்னா பாஸ்டு போத் ஏ அண்ட் பி வந்து ரெண்டுமே பாஸ் பண்ணவங்க வந்துட்டு எவ்வளோனா 53%. ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணவங்க மட்டும் தனியாக, அந்த சப்ஜெக்ட் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும் தனியாக அப்படி கண்டுபிடிக்க முடியாது. சப்ஜெக்ட் 1 அண்ட் 2 ரெண்டுமே போத் பாஸ் பண்ணவங்க எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இந்த 53%. ஸோ நமக்கு வந்து கொஷின் ஆல்ரெடி வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 65%லேருந்து கொஞ்சம் தெளிக்கலாம். ஸோ இந்த 65% இது வந்துட்டு சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணவங்க ப்ளஸ் சப்ஜெக்ட் 1 பாஸ் ஆகி சப்ஜெக்ட் 2 ஃபெயில் ஆனவங்க ரெண்டு பேருமே சேர்த்து தான் இந்த 65. இதுலேருந்து சப்ஜெக்ட் ஏ அண்ட் பி பாஸ் ஆனவங்க போத் பாஸ் ஆனவங்களை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிருப்போம். இது எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 65% மைனஸ் 53% 12%ன்னு வரும். அதே மாதிரி பிலையும் அதே மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ பியில் வந்துட்டு இது ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இருப்பாங்க. ஸோ 58 மைனஸ் 53 பார்க்கணும். ஸோ 58% அதுலேருந்து 53% சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 5% வரும். ஸோ நமக்கு பாஸ்டு ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்னால் மொத்தம் 17%. ஓகே, இப்போ 17% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு என்னென்னா இவங்க கேட்டிருக்க கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு, 2500. ஸோ 2500ல் 17% பார்த்தாலே போதும். ஸோ 275 10 டைம்ஸ் போட்டால் 250 ப்ளஸ் 175ன்னு வரும். யூனிட் டிஜிட்டே 5 வர மாதிரி இருக்கும். அதிலே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், நம்ம அதிலே கிளிக் பண்ணிடலாம். 425 நான் ஆட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அதே தான் வரும், 425 வரும். ஓகே, இதில் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது ஒன்று தான். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபெயில்டு இருக்குது. இது 30% ஃபெயில்டுன்னு போத் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது பாஸ். ஸோ பாஸ்ன்னு கேட்டிருக்கனால என்ன பண்ணுறோன்னா ஏக்குரிய பாஸ் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ 35% ஃபெயில்டு இன் ஒன் சப்ஜெக்ட்னால் 65% பாஸ்டுன்னு அந்த சப்ஜெக்ட். அதே மாதிரி அடுத்தது அதே மாதிரி பார்க்குறப்ப பிக்கு வந்து 58% பாஸ்டுன்னு அதர் சப்ஜெக்ட். ஸோ இந்த 65%ல் யார் இருப்பாங்கன்னா சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணி சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணவங்க மட்டும் இருப்பாங்க. சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணி சப்ஜெக்ட் 2 ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்க. இதே பிலையுமே அதே மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் 1 பாஸ் பண்ணவங்க மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்க முடியாது. சப்ஜெக்ட் 1 and 2 பாஸ்டு போத் அந்த இது கண்டுபிடிக்கணும். அந்த இது கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த 65%லேருந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இந்த செகண்ட் கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் வருவாங்க. நம்ம கொஷின் கேட்டிருக்க இதுதான், பாஸ்டு ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும். அதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா இந்த அதுக்கப்புறம் 30%
ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்க 70% வந்துட்டு எப்படி இருப்பாங்க, ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி இன்னொரு சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ரேஷியோ எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு 70% வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதுலேருந்து நம்ம பாஸ்டு போத் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும்னா இந்த 65% இந்த 58% ஆட் பண்ணிட்டு அப்புறம் இந்த 70% சப்ராக்ட் பண்ணிக்கணும். 70% சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் கிடைக்கிறது பாஸ்டு போத் ஏ அண்ட் பி. பாஸ்டு போத் ஏ அண்ட் பி வந்து 53%. இது கண்டுபிடிச்சோன்னா போதும். இதுலேருந்து நம்ம வந்து ஏவையும் பியையும் சப்ராக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே ஃபோல் இதில் பார்த்துக்கணும். ஸோ இது பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு 2 டைம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்து நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். The digits of the 100 place value of 19 factorial. ஸோ 19 ஃபேக்டோரியலில் 100s place value வந்து என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 19 ஃபேக்டோரியல் ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 19 × 18 × 17 அப்படியே லாஸ்ட்டில் 1 வரைக்கும் போகுது. ஓகே, இதில் 100s place கேட்டிருக்காங்க. 100s place பார்க்குறப்போ 1s 10s 100s இந்த பிளேஸ் வேல்யூவில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு எத்தனை 0 வருதுங்கிறத கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆல்ரெடி நமக்கு பார்ப்போம் 10 கண்டிப்பாக இருக்கும் இடையில கூடி. அதனால் 10 இடையில இருக்கிறனால லாஸ்ட் டிஜிட்டில் வந்து 0 வரப்போகுது. அடுத்து வந்து எப்போவுமே வந்துட்டு 0 நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் 2s இல்லை நம்பர் ஆஃப் 5s இது ரெண்டு எத்தனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்பர் ஆஃப் 0 வந்து எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம். இல்லைனா டேரெக்டாக 0 வரணும். ஸோ டேரெக்டாக 0 வந்து 10 மட்டும் வரும். அதுமாதிரி நம்பர் ஆஃப் 2s and 5s பார்க்குறப்ப 1லேருந்து பார்க்குறப்ப மறுபடியும் வந்துட்டு 2 இருக்கும். அதே மாதிரி 5 இருக்கும். 1 2 3 4 மல்டிப்ளை பண்ணிட்டே வரனால 2 இருக்கும் 5 இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 0 கிடைக்கும். அதுமாதிரி 12 இருக்கும் 15 இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 இருக்கும், இதில் ஒரு 15 இருக்கும். அதுலேயுமே நமக்கு ஒரு 0 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 10ல் 1 2 5ல் 1 12 5ல் 1. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட்டு 3 டிஜிட்லையுமே 0 தான் இருக்க போகுது. ஓகே, அதனால் 100s place வேல்யூவில் வந்துட்டு எவ்வளோ இருக்க போகுதுன்னா 0. இதுவுமே சிம்பிளாக உள்ளது தான். ஆனால் பாருங்கள் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண முடியாமல் விட்டுருக்காங்க. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். A company sold 6 different cars, Swift, Santro, Creta, Audi, i10 and Magna during a period of Monday to Saturday. ஸோ 6 கார் வந்து 6 நாள் விற்கிறாங்க. Only 1 car was sold on that particular day. No car was sold twice. After at least 4 cars were sold after Santro. The car Magna was sold on Tuesday. The car Audi was sold immediately after the car Creta, and the car Creta was sold at least before 3 cars. Both the car Santro and i10 were sold at least before 1 car. On which day was the Swift car sold? ஓகே, கொஷின் ரீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே சம் சால்வ் பண்ணலாம். ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம மண்டே டு சாட்டர்டே எழுதிடலாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. எப்போவுமே அந்த டேஸ்லாம் பார்த்துக்கோங்க. 6 டேஸுக்கு 7 டேஸ் எடுத்துடக்கூடாது. அது அப்புறம் அதுலேயே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். 6 டேஸ் தான் இருக்கும் மண்டே டு சாட்டர்டே, சண்டே இல்லை. ஸோ 6 டேஸ் எடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு ஃபிக்ஸ்டு கண்டிஷன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிடுவோம். இந்த கார் மேக்னா வாஸ் சோல்ட் ஆன் டியூஸ்டே. ஸோ மேக்னா காரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் டியூஸ்டேக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் 4 cars were sold after Santro. அட்லீஸ்ட் 4 cars were sold after Santroனா சாண்ட்ரோக்கு அப்புறம் குறைஞ்சது 4 காராவது இருக்கணும். ஸோ சாண்ட்ரோ வந்துட்டு நம்ம மண்டே இல்லை டியூஸ்டே 2ல் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம டியூஸ்டேயில் வந்து கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை. ஸோ சாண்ட்ரோ வந்து எங்கே தான் இருக்க போகுது, மண்டேயில் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஏன்னா அட்லீஸ்ட் 4 கார், அட்லீஸ்ட் 4 காருங்குரியது இது தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சது 4 இருக்கணும். ஸோ கூடனது எவ்வளோ நாளும் போகலாம். அந்த இது மீனிங் அட்லீஸ்ட் அதுக்குரியது கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு வேறு என்ன கண்டிஷன் இருக்குது. இந்த கார் ஆடி வாஸ் சோல்டு இமிடியட்லி ஆஃப்டர் கார் கிரெட்டா. ஸோ கார் கிரெட்டா, ஆடி இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஏன்னா ஆடி வாஸ் இமிடியட்லி சோல்டு ஆஃப்டர் கார் கிரெட்டா. ஸோ கிரெட்டா ஆடி இது அப்படியே வந்து நம்ம உள்ளே வந்து சொருகிறோம். எந்த சைடு வருதோ அந்த மாதிரி நம்ம இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு கார் கிரெட்டா சோல்டு அட்லீஸ்ட் பிஃபோர் 3 cars. ஸோ கார் கிரெட்டா வந்து அட்லீஸ்ட் பிஃபோர் 3 carsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வெனஸ்டேயில் தான் இருக்கணும். ஏன்னா தேர்ஸ்டே போச்சுன்னா 2 கார் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ கிரெட்டா ஆடி அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், போத் த கார் சாண்ட்ரோ அண்ட் i10 were sold அட்லீஸ்ட் பிஃபோர் 1 car. ஸோ i10 வந்து கண்டிப்பாக சாட்டர்டே வர போகிறதில்ல. i10 வந்து இங்கே தான் வரப்போகுது, ஃப்ரைடே தான் வரப்போகுது. அப்போ ஷிஃப்ட் வந்து லாஸ்ட்டாக இருக்க போகுது. அவ்வளோதான். ஆன் விச் டே வாஸ் த ஷிஃப்ட் கார் சோல்டுனா சாட்டர்டே. இதுமாதிரி சிம்பிளாக உள்ளது. இதேமாதிரி நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி கூட வரல, டேரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, அடுத்தது பார்க்கலாம்.
In the reunion of class 12, out of 45 students, 30 students participated in a function. If all present in the function of shake hands with one another, find the total number of handshakes. Okay. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 30 பேர் மட்டும் ஹேண்ட் ஷேக் பண்ணுற பார்ட்டிசிபெண்ட்டில் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, எப்போதுமே வந்துட்டு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதில் வந்து ஒரு 1 லெஸ் பண்ணிடுங்க. 1 லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 29. ஸோ 29 + 28 + 27 அப்படியே லாஸ்ட்டாக 1 வரைக்கும் போயிடும். ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் தான் இது இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு ரிமைண்டர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதுலேருந்து ஒன்று கழிச்சிட்டு அதை ஃபேக்ட்ரியலாக கூட போட்டுக்கலாம், இல்லைனா 29 + 28 எல்லாமே சேம் தான். ஸோ அதேமாதிரி இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸுக்குனால இப்படி, அதே 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ஷேக் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 19 + 18 + 17 அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ரிமெம்பரே பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்துட்டு எப்படி, ஏன் இதனால் இப்படி இந்த இது வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு 30 பேர் இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? 30 பேர் இருக்காங்க, ஆனால் எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்குங்கிற மாதிரி கேட்காங்க. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 பேர் இருந்தால் தான் 2 பேர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணால் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதில் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்போ 30 பர்சனையுமே வந்து இப்போ மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் பர்சன், இது செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இதெல்லாம் பர்சன்னே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இதே மாதிரி நமக்கு எவ்வளோ பேர் 30% வரைக்கும் போயிடுவாங்களா? ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட் பர்சன் மட்டும் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட் பர்சன் மட்டும் எடுத்தாங்கன்னா அவர் செகண்ட் பர்சன் கூட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவார், தேர்ட் பர்சன் கூட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவார், ஃபோர்த்து பர்சன் கூட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவார். இதே மாதிரி எவ்வளோ பேர் 30 மீதி இருக்க 29 பேர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுவார் இல்லையா? ஒருத்தரை மட்டும் எடுத்தோன்னா அவர் 29 ஹேண்ட் ஷேக் பண்ணிடுவார். ஓகேங்களா? 29 ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அவர் வெளியில் போயிடுவார். ஏன்னா அதோட அவரோட பாசிபிலிட்டி முடிஞ்சிடும். அடுத்து செகண்ட் பர்சன் மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட் பர்சன் வராரு, வந்துட்டு அவர் 3 கூட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவார், ஃபோர்த்து பர்சன் கூட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவார், ஃபிஃப்த்து பர்சன் கூட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவார், சிக்ஸ்த்து பர்சன் அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்க பர்சன் வரைக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவார். ஸோ 1ஆக இருக்கிறவர் 29 ஹேண்ட் ஷேக் பண்ணாருன்னா 2ஆக இருக்கவர் 28 ஹேண்ட் ஷேக் தான் அவரால் பண்ண முடியும். அடுத்து 3ஆக இருக்கவங்க 27 ஹேண்ட் ஷேக் தான் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆகிட்டே போவாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஃபுல்லாக எல்லா பாசிபிலிட்டியும் முடிஞ்சோன்னா அவர் எலிமினேட் ஆகிடுவார். அடுத்து செகண்ட் பர்சன் அடுத்து தேர்ட் பர்சன் கூட. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்து 1 வரும். ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதோட வந்து 1 கம்மியாக இருக்க போகுது. 1 கம்மியாக இருந்து மொத்தமாக ஆட் பண்ணோன்னா என்ன வருமோ அதே தான் வந்துட்டு நமக்கு கொஷினில் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு 30 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு 29 ஃபேக்டோரியல்னு சொல்லிக்கலாம், இல்லைனா 29 + 28 + அப்படியே 1 வரைக்கும் போகும். ரெண்டில் எதுனாலும் நமக்கு சேம் தான். ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கலாம்? 29 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். 29 × 30 / 2 n × n + 1/2 போடுவாங்களா? ஸோ 15. அதாவது 9 × 5 45. யூனிட் டிஜிட் வந்து 5ஆக இருக்க மாதிரி பார்த்தாலே ஒரே ஆப்ஷன் தான். 29 × 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 435 தான் வரும். ஸோ இதிலே வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்து இதே மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நல்லா ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சம் சால்வ் பண்ணிங்கன்னா நிறையா சம் கொஞ்சம் டக்குன்னு சால்வ் பண்ணலாம். மற்றவங்கள்டேருந்து ஒரு கொஷின் இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் காட்டலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 7 members A, B, C, D, E, F, G are going to the office in a particular order. Okay, C reached the office in the end. None of them reached the office at the same time. At least 3 members reached the office after G. E reached the office just after A. G reached the office just after E. F reached the office just before A, but didn't reach the office after D. Who among them reached the office first? Okay, இப்போ வந்துட்டு 7 பேர் வந்து ஆஃபீஸை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ அதோட இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பேருங்கிறப்ப 7 பேர் நம்ம போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 7 பேர் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சி ரீச்டு ஆஃபீஸ் இந்த எண்டு. ஸோ சி வந்து லாஸ்ட்டாக வந்து ரீச் பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து போட்டுடலாம். சி ரீச்டு ஆஃபீஸ் இந்த எண்டு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அட்லீஸ்ட் 3 members reached the office after G. ஸோ அட்லீஸ்ட் 3 members reached the office after Gன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிக்கு அடுத்து குறைஞ்சது ஒரு 3 பேராவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடினது எவ்வளோ நாளும் இருக்கலாம். ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம இதில்
ஜியோட பொசிஷனை 2ஆக கூட எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். இந்த பாசிபிலிட்டி வருதான்னு பார்த்துக்கலாம். இந்த 2 வரதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இதிலே மேக்ஸிமம் நமக்கு வந்துடும். அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ரீச்டு த ஆஃபீஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் ஏ அண்ட் ஜி ரீச்டு த ஆஃபீஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் ஈக்கு அப்புறம் தான் ஜி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜி ரீச்டு த ஆஃபீஸ் ஆஃப்டர் ஈக்கு அப்புறம் ஜி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீச்டு த ஆஃபீஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் ஏ. ஸோ ஏஇஜின்னு தான் வரப்போகுது. ஸோ ஏஇஜின்னு வரப்போகுது. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே வராது ஜியில். ஸோ இந்த 2 இதில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ரீச்டு த ஆஃபீஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஏ. எஃப் ரீச்டு த ஆஃபீஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஏன்னா ஏ வந்து ஃபஸ்ட்டாக இருக்க போகிறதில்ல. ஸோ இங்கே தான் வரப்போகுது. இந்த கண்டிஷனுமே வராது. ஓகே. அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 பேர் யார், பி அண்ட் எஃப். எஃப் இங்கே தான் இருக்குது. பி அண்ட் டியா. ஸோ பி அண்ட் டி இது 2மே இந்த சைடில் மாறி மாறி இதனாலும் ப்ளேஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். கண்டிஷனே முடிஞ்சு போச்சு. ஹூ அமங் த ஃபாலோயிங் ரீச்டு த ஆஃபீஸ் ஃபஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹூ அமங் த ஃபாலோயிங் ரீச்டு த ஃபஸ்ட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்துட்டு எஃப். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். There are 5 girls in your group. K is the second tallest, P is the taller than M, R is taller than M, N is taller than P. Which of the following sequence about the height is not possible? Not possible தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணோன்னா நமக்கு எது நாட் பாசிபிள்னு தெரிஞ்சாலே நம்ம சால்வ் பண்ணிடலாம். K is the second tallest. K is the second tallest கொடுத்துட்டாங்களா? ஸோ கே. ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். P is taller than M. So P is taller than M, P is taller than M, P is taller than M, P is taller than M. ஸோ செகண்ட் கண்டிஷன் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த தேர்ட் கண்டிஷன் போயிடலாம். R is taller than M. ஸோ R is taller than M, ஆருக்கும் எம்முக்கும் பார்த்துடலாம். டாலர் தென் ஆருக்கும் எம்முக்கும் டாலர் தென் RM டாலர் தென். ஸோ இந்த கண்டிஷனுமே சொல்ல முடியல. அடுத்து N is taller than P. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனில் N is taller than P. ஸோ ஃபஸ்ட்டு இதில் N is taller than P இருக்குது. அடுத்ததில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனில் N is taller than P இருக்குது. அடுத்த கண்டிஷனில் பாருங்கள் N is taller than P இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் N is taller than P இல்லை, P is taller than தான் N இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது வராது. அடுத்ததில் N is taller than P இதுவுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வரும், இது மட்டும்தான் வராது. ஸோ எந்த இது நாட் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.